மெய்யோடு விளையாடு தமிழ் மெய்யெழுத்துக்கான புத்தகம். உரையாடல் முறையில் குழந்தைகளுக்கு ஒரு கதை போல் மெய்யெழுத்துக்களும் அது சார்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் எளிமையாக கற்க வைக்கிறதுக்காக அமைஞ்ச புத்தகம் தான் இது பெற்றோர் குழந்தை உரையாடல் மூலயமா அவங்களுக்கு கதை போல் படங்களெல்லாம் பார்த்து ஆர்வத்தை தூண்டி எளிமையாக மெய்யெழுத்துக்களையும் மெய்யெழுத்து சார்ந்து வரக்கூடிய வார்த்தைகளையும் கற்க வைக்க ரொம்ப உதவும். இந்த புக்கில் ஒரு மெய்யெழுத்து சார்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி வண்ண வண்ணமாக படங்களாக இருக்கும். ஒவ்வொரு மெய்யெழுத்துக்கும் ஒவ்வொரு கதை சொல்லித்தரலாம். அப்போ குழந்தைகிட்ட இன்றைக்கி பார்த்த இந்த மெய்யெழுத்துக்கான கதையில் யாரெல்லாம் வந்தானா கரெக்டாக அந்தந்த பொருள் எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம கதை போல் சொல்லித்தரனால படங்கள் எல்லாம் பார்த்து உரையாடி கொண்டே ஆர்வமாக குழந்தைகள் கற்கிறனால எளிமையாக அவங்க கற்றல் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அவ்வளோ சீக்கிரம் மறக்கவும் செய்யாது. இதில் இக்கிலிருந்து இன்ன வரைக்கும் உள்ள எல்லா மெய்யெழுத்துக்களுக்குமே படங்கள் வார்த்தைகள் ஒரு கதை போல சொல்லித்தர மாதிரி அமைஞ்சிருக்கும். இப்போ இங்கு மெய்யெழுத்துக்கான வார்த்தை எப்படி குழந்தைகிட்ட கதையாட்ட சொல்லித்தரலான்னு பாருங்கள். ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் நிறைய மாங்காய் இருக்குது. எத்தனை மாங்காய் இருக்குதுன்னு குழந்தைகிட்ட என்ன வைக்கலாம். அந்த மரத்தோட கிளையில் ஒரு குரங்கு தலைகீழ தொங்கி கொண்டே மாங்காய் சாப்பிட்டுட்ருக்கு. அதை தூரத்தில் ஒரு சிங்கம் அமர்ந்து கொண்டே பார்த்துட்ருக்கு. அந்த குரங்கு மரத்துக்கடியில் ஒரு சங்கு இருக்குது, அதை பார்த்துக்கிட்டே மாங்காய் சாப்பிட்டுட்ருக்கு. இதுக்கிடையில் பெற்றோருக்கும் குழந்தைக்கும் நிறைய உரையாடல் நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த இங்கு கதையில் யார் யாரெல்லாம் வந்தால் என்னென்னலாம் இருந்தது? மாங்காய், குரங்கு, சங்கு, சிங்கம். வெரி குட். இந்த மாதிரி எல்லா மெய்யெழுத்துக்களுக்கும் குழந்தைகிட்ட ஒவ்வொரு கதை சொல்லி அவங்கள உரையாடி கொண்டே ரொம்ப ஈஸியாக இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க வைக்கலாம். இந்த புக்கோட ப்ரைஸ் ஜஸ்ட் $399 மட்டும்தான். இது உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.